ஹாய் கைஸ், ஐ எம் அர்ஃபாத். இந்த வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு இன்றைக்கி வந்து சிங்கப்பூர் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா நம்ம குளோபல் மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். குளோபல் மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி யூரோப் மார்க்கெட்டும் ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 3%, 2%, உங்களுக்கு அதே மாதிரி 2%. யூரோப் மார்க்கெட் 3 மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2%க்கு மேலே தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி ஏஷியன் மார்க்கெட்டில் சிங்கப்பூர் நிஃப்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2% வரைக்கும் டவுனில் இருக்குது உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஒரு கேப் டவுனில் ஓப்பனாக இருக்குது. அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கப்பூர் நிஃப்டி அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ சிங்கப்பூர் நிஃப்டி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு மந்த்லி சார்ட்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா உங்களுக்கு மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு மார்க்கெட்டில். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஏரியா தான் உங்களுக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டே சார்ட்டில் வந்து மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பார்த்திங்களா ஆல்ரெடி இந்த இடத்துல சைட்வேஸ் மார்க்கெட் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங்க புல் பேக் கொடுத்து மார்க்கெட் ஹையர் ஆகி போயிருக்கு. அப்புறம் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் லோ வந்துட்டு இந்த ஸ்விங்கான லோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து லோயர் ஹை போயிட்டு மறுபடியும் வந்து லோயர் லோ பிரேக் பண்ணியிருக்கு. இந்த லோவை பிரேக் பண்ணாலும் லோயர் லோ சொல்லுவோம். இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணாதனால லோயர் ஹை சொல்லுவோம். இப்போ இந்த லோயர் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கீழே இறங்கி லோயர் லோக்கு ஈக்குவலாக ப்ரீவியஸ் ஸ்விங் இறங்கி சைட்வேஸ் இந்த இடத்துல ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெவல் இன்னொரு சார்ட் நம்ம மாற்றிக்கலாம். இன்னொரு சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு 4 ஹவர்ஸ் மாற்றிக்கலாம். 4 ஹவர்ஸ் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. நம்ம ப்ரீவியஸ் சொன்னோம் இந்த இடத்துல வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோன் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்ட்டு. அதை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சைட்வேஸ் நடந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து சைட்வேஸ் நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இந்த சப்போர்ட்டை மதிக்கலை அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த வந்து உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னோம் நம்ம. அதே மாதிரி இந்த லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு. இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ஜோன் தான் சொல்லுவோம். இந்த இடத்துல சப்போர்ட்டில் இருக்கிறனால இந்த இடத்துல எப்போ வேணால் திரும்பலாம். இல்லை வந்து இந்த லோவை பிரேக் பண்ணால் தான் ஓவரால் ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டுக்கு போகிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கிறனால உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த இடத்துல எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸ் நடக்கிறதுக்கு கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அக்ரெசிவாக பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்ட் சொல்ல முடியும். அதே மாதிரி சின்ன வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் போட்டாலும் நம்ம வந்து அதை வந்து நல்ல ஒரு 2-3 கன்ஃபர்மேஷன் வச்சு தான் கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் பண்ணணும் இதில். ஏன்னா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ட்ரெண்ட் கண்டினியூஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக பார்த்து ஒரு பேட்டர்ன்ஸ் ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி இங்கே ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஒரு லோயர் லோ தான் இருக்குது உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர்ஸில் வந்து 4 ஹவர்ஸ் காட்டிலும் இப்போ வந்து 4 ஹவர்ஸில் இப்போ தான் வந்து இந்த லோவை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ட்ரெண்ட் சொல்லுவோம் நம்ம. ஏன்னா 1 ஹவரில் தான் இப்போ வந்து ஒரு லோயர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. ஆனால் 4 ஹவர்ஸில் இன்னும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லோயர் லோ பிரேக் பண்ண போகிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கேர்ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு லோயர் லோங்கிறது 4 ஹவர்ஸில் பிரேக் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு 1 டேயில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற கண்டிஷனில் தான் இருக்கும் மார்க்கெட். ஏன்னா இந்த ஸ்விங்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்விங்க்கு 23% வந்து ஒரு லோயர் லோங்கிறது இங்கே பிரேக் பண்ண போகுது. ஓகேங்களா? இந்த லோவை பிரேக் பண்ண போகுது உங்கள் மார்க்கெட் ஃபஸ்ட் டைமாக. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ட்ரெண்ட் லைன் எது வேணால் சொல்லலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேஸில் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தாலும் உங்களோட இந்த இடத்துல வந்து ஒரு டச்சு இங்கே ஒரு டச் வந்திருக்கு. இந்த இடத்துல 2வது டச்சு இந்த இடத்துல மேலேயும்
2வது டச்சாக இருக்கும். இந்த இடத்துல இப்போ 3வது டச்சில் இருக்குது. இது வந்து ஒரு பிரேக் அவுட்டும் ஆகலாம், இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சலாக இந்த இடத்துக்கு போயிட்டும் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரில் இந்த ஜோனை வந்து ரொம்ப வேலிடாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் நேரத்துக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 1 ஹவரில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய இடமா இருக்குது இந்த இடத்துக்கு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் நிஃப்டி நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். இது என்ன சொல்லுதோ அதோட கண்டினியூவேஷன் தான் நிஃப்டி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே, நம்ம வந்து ஒரு மந்த்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் நிஃப்டியை. ஓகே, மந்த்லேருந்து பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ஓப்பன் ஆகிறதுக்கு கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா சிங்கப்பூர் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து 16,200 க்ளோஸ் வச்சுருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு 200 பாயிண்ட், ஒரு 100 குறைஞ்சது ஒரு 100 பாயிண்ட் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டே சார்ட்டில் போட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ங்கிறது ரொம்ப ஒரு சப்போர்ட்டிங் ஜோனாக இருக்குது இந்த இடத்துக்கு டே சார்ட்டில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 ஹவர்ஸ் மாற்றணும் அப்படின்னா, ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு லோயர் லோ தான் வச்சிட்ருக்கனால லோயர் லோக்கு ஈக்குவலாக சைட்வேஸ் ஆகிட்டுருக்கு இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் ஆகிடுது. ஏன்னா முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் இந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா, இந்த லெவலில் மார்க்கெட் வந்து திரும்பலாம், அப்படி இல்லைனா கண்டினியூஷன் நடக்கலாம், கீழே வரக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே வரக்கு ட்ரை பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. இப்போ இந்த கீழே வர்றதுங்கிறது எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணலாம். ஓகே, ஓகே, இதை பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 282 பாயிண்ட்ஸ் வந்து இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதுக்கு இடையில வந்து என்னென்ன சப்போர்ட் இருக்குது அப்படின்னா இந்த லெவல், இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகேங்களா? இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா, இல்லை வந்து சப்போர்ட் மேலே சைட்வேஸ் ஆகுதா, இல்லை எந்த இடத்துல ஓப்பன் ஆகுது கேண்டில், இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுதா மார்க்கெட்டில் கேண்டில் இன்றைக்கி, இல்லை வந்து இந்த இதுக்கு லெவல் கீழே ஓப்பன் ஆகுதா. சப்போஸ் இந்த லெவல் கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு ஒரு சைட்வேஸ் ஆகுது அப்படின்னா ஒரு புல் பேக் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை வந்து ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு 9,000க்கு மேலே தான் இது டிசைட் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு சைட்வேஸ் நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சைட்வேஸில் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்க ஆரம்பிக்கணும். ஆனால் எந்த ஒரு ட்ரேடு நிஃப்டி பேஸ் பண்ணி எடுத்தாலும் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சு பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க ஆரம்பிங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி பேராமீட்டரில் போனால் மட்டும் அந்த பேராமீட்டரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், சக்ஸஸ் ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் நிஃப்டி நம்ம வந்து பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக மந்த்லியோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே இறங்கிட்டுருக்கு. ஓகேங்களா? இதுதான் மந்த்லியோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே இறங்கிட்டுருக்கு. அதே மாதிரி டே சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு லோயர் லோக்கு ஈக்குவலாக வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஏதாவது ஸ்விங்கோட லோயர் லோ சொல்லுவோம். லோயர் லோக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விங்க்கு வந்து ஒரு 71 டச் பண்ணிவிட்டு ஒரு புல் பேக் ஏற்பட்டிருக்கு இந்த இடத்துல. இந்த ஒரு புல் பேக்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடையில வந்து என்னென்ன சப்போர்ட் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல மேஜராக ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா
இந்த இடங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகிறக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து திரும்பணும். சப்போஸ் திரும்பலை, இன்றைக்கி கேப் டவுனில் சிங்கப்பூர் நிஃப்டி எல்லாம் கீழே இறங்கிட்டு இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கேப் டவுனில் தான் பேங்க் நிஃப்டியும் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த சப்போர்ட்டிங் இடம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 1 ஹவரில் 4 ஹவர்ஸில் சேஞ்ச் பண்ணிவிட்டு 4 ஹவர்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இந்த இடங்கிறது வந்து ஒரு 33,600ங்கிறது ஒரு சப்போர்ட்டிங் இடமா இருக்குது. இதுக்கு இடையில் வந்து என்னென்ன இடங்கள்லாம் சப்போர்ட் இருக்குது அப்படின்னா ஓகே இந்த இடங்கிறது ஒரு சப்போர்ட், நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இங்கே பாருங்களேன், சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல கீழே இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்து ஹையர் ஆகி போயிருக்கு. ஹையர் ஆகி போனாலும் மறுபடியும் இதே இடத்துல சப்போர்ட் எடுக்குது. ஓகேங்களா? மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த நாளில் வந்து கீழே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து போய் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இது வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டிங் டூல் தான் இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க இடம். ஓகேங்களா? இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே இருக்குது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போய்ட்டு மறுபடியும் சப்போர்ட் இடத்துல வந்து சைட்வேஸ் ஆகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. மறுபடியும் வந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போயிருக்கு. ஓகேங்களா? இப்படி தான் மார்க்கெட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ஒரு 33,950லேருந்து 33,820க்குள்ளே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இருக்குது. இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல சைட்வேஸ் நடந்ததுக்கப்புறம் ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ண ஓவரால் செல் ட்ரெண்டு திரும்ப ஆரம்பிக்கும். அப்படி இல்லைனா சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷனில் தான் வந்து இன்றைக்கி மார்க்கெட் இருக்குது. ஓகேங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கணும். சைடில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.